ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 23 இன்னைக்கு தேதியோட நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஜப்பானோட ஃபஸ்ட்டு விமன் பிரைம் மினிஸ்டராக, அதாவது ஜப்பானோட முதல் மகளிர் பிரதமராக பதவியேற்கிறாங்க. யாருன்னா சனே டக்காய்ச்சி அப்படிங்கிறவங்க. அதுக்கடுத்து சந்திராயன் 2 நம்ம ஆர்பிட்டரில் லேண்ட் பண்ணியிருந்தார் இல்லையா. அந்த சந்திராயன் 2 அதாவது சூரியன்லேருந்து வர கொரோனல் மாஸ் எஜெக்ஷனுங்கிறத 3 எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது சந்திராயன் 2 ஆர்பிட்டர் நிலவின் மீது சூரிய குருத மண்டல வெடிப்புகளை பதிவு செஞ்சிருக்கு. இது நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா, அதுக்கடுத்தது சென்னை தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு சிட்டியாக அதாவது நேரடி வெள்ள முன்னறிவிப்பை முன்னறிவிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதாவது சென்னை பிகேம் த இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சிட்டி வித் ரியல் டைம் ஃப்ளட் ஃபார்காஸ்டிங் சிஸ்டம். வெள்ளத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது உதான் ஸ்கீம். உதான் ஸ்கீமுங்கிறது எதுக்குன்னா, இந்த விமான போக்குவரத்துக்காக கொண்டு வந்தது தான் இந்த உதான் ஸ்கீம். இது ஆரம்பித்து 9th anniversary, அதாவது இந்த ஸ்கீம் கொண்டு வந்து 9 வருஷம் ஆகுது. இது சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி, அதாவது விமான போக்குவரத்து துறை இந்த 9 வருஷம் ஆனதை கொண்டாடியிருக்காங்க. அதுக்கடுத்தது நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவங்க, அதாவது ஜாவ்லின் த்ரோவில் ஸ்போர்ட்ஸில் இருந்தார். அவருக்கு ஆர்மியில் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. கர்னல்ங்கிற பட்டம் ஆர்மியில் கொடுத்துருக்காங்க மரியாதையின் காரணமாக. அதுக்கடுத்தது இந்தியா சுல்தான் ஆஃப் ஜார் கப் 2025 இந்தியா 2வது இடம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு யாருன்னா ஆஸ்திரேலியா. அதுக்கடுத்தது இந்தியாவும் ஜப்பானும் ஒரு நேவல் எக்ஸைஸ் கடற்படை இணைந்த பயிற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பயிற்சி பேர் என்னென்னா ஜெய்மெக்ஸ் 2025. இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். அதுக்கடுத்தது நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருக்கார் இல்லைங்களா. அவங்க முதல்ல டைட்டானியம் மற்றும் சூப்பர் அலாய் ஒரு தொழிற்சாலை தொடங்கியிருக்காங்க. இது எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா லக்னோ, உத்தரப்பிரதேஷில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி நடப்பு நிகழ்வுகள். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.